IPL 2025 ஒரு பிளேயர் டெபியூட் ஆனாரு. வைபவ் சூரியவன்சின்னு 14 வயசுல. அவர்தான் IPL வரலாற்றிலேயே யங்கஸ்ட், அதாவது இளம் வயதுல டெபியூட் ஆன பிளேயர். ஸோ அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் அவருக்கு முன்னாடி ரொம்ப யங்கஸ்ட் ஏஜ்ல டெபியூட் ஆன டாப் 5 பிளேயர்ஸ் தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது யங்கஸ்ட் பிளேயர்ஸ் டெபியூட் இன் IPL ஹிஸ்டரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரியே வைபவ் சூரியவன்சி 14 வயசு 23 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டெபியூட் பண்ணியிருப்பாரு IPL-ல. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸுக்கு எதிரான போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி டெபியூட் பண்ணியிருப்பாரு வைபவ் சூரியவன்சி. லெஃப்ட் ஹேண்ட் ஓபனரான இவர் வந்து மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் அகைன்ஸ்ட் சர்துல் தாக்கூர் தூக்கி வெளியே 6 அடிச்சிருப்பாரு கவர்ஸ்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த ஓவர் ஆவேஷ்கான 6-ம் அண்ட் LSGயோட இந்த சீசன் பெஸ்ட் பவுலரா இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரான திக்வேஷ் ராத்தியும் 6 அடிச்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி ஓவராலா சூப்பராவே பண்ணியிருந்தாரு இந்த பிளேயர். அண்ட் இவர் எப்படி லைம் லைட்டுக்கு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அண்டர் 19 ஆஸ்திரேலியா டீமுக்கு எதிராக இவர் 13 வயசுலயே 58 பாலுக்கு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அது வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய டீம் இவரை ஸ்கவுட் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்துல தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக்ஷன்ல 1.1 கோடிக்கு இவரை கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அண்டர் 19 ஏசியா கப்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ட்ரிபிள் செஞ்சுரி எல்லாம் இவரோட பேர்ல இருக்கு. 332 ரன் வரைக்கும் அவர் அடிச்சிருக்காரு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது அண்டர் 19 பெரிய கலக்கிட்டு அதுக்கப்புறமா பீகார் டொமஸ்டிக்லையும் நல்லா ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் இவரை எடுத்துட்டு வந்தாங்க இந்த வைபவ் சூரியவன்சியை. அண்ட் இப்போ IPL டெபியூட் ஆன உடனே சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு பயங்கரமான டெபியூட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டெபியூட்டை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பையனோட ஆட்டிடியூட் எல்லாமே. அண்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு போகும்போது கண் கலங்கிட்டே போயிருப்பாரு. அது ஆனந்த கண்ணீர் தான் நான் நினைக்கிறேன். உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது இல்லாம 6th யங்கஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல RCBயோட செல்ல பிளேயரா இருந்த அண்ட் இந்தியன் டீம்லயும் இப்போ டெபியூட் பண்ணி ரெட் பால்ல நல்ல பீக் ஃபார்ம்ல இருக்கிற நம்ம சர்ஃபாஸ் கான். அவர் தான் 6th யங்கஸ்ட் பிளேயர். 17 வயசு அண்ட் 182 நாள்ல டெபியூட் பண்ணிருப்பாரு. CSKக்கு எதிராக IPL 2015 RCB டீமுக்காக ஆடி இருப்பாரு. சோ இவர் மும்பையை சேர்ந்த ஒரு பேட்ஸ்மேன் தான். RCB டீம் தான் இவரை எடுத்திருப்பாங்க. அண்ட் எடுத்தது மட்டும் இல்லாம ஒரு சீசன் இவரை வந்து விராட் கோலி ABD கூட சேர்த்து ரீடைனே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமா ரீடைன் பண்ணது 3 பேரா இருக்கும். அதுல ஒருத்தரா இந்த சர்ஃபாஸ் கான் இருந்தாரு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்க்கு வந்து ரொம்ப பேர் போன ஒருத்தரா அந்த சர்ஃபாஸ் கான் இருப்பாரு. மேக்ஸிமம் கீப்பருக்கு பின்னாடி அடிக்கிறது தான் அவரோட ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா பெருசா இந்த T20 ஃபார்மேட்டோ இல்ல ஷார்ட் ஃபார்மேட்லயோ இவரால் சோபிக்க முடியல. அதுக்கப்புறமா கிரிக்கெட் அப்படிங்கிறது இவருக்கு ரெட் பால் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெட் பால்ல டன்னா ரன் குவிச்சு அதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல டெபியூட் ஆகி அங்கிருந்து திடீர்னு காணாம போயிட்டாப்ல. அண்ட் கடைசி 2 வருஷமா இவரை பெருசா எந்த டீமுமே ஆக்ஷன்லயே எடுக்கல. அன்சோல்ட் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். சர்ஃபாஸ் கான் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வருவாரான்னு எனக்கு தெரியல. அடுத்த பிளேயர் 5th யங்கஸ்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் சாங்வான். 17 வயசு 179 நாள் டெபியூட் பண்ணியிருக்காரு. இவரும் CSKக்கு எதிராக தான் டெபியூட் ஆயிருக்காரு. IPL 2008 இவரோட டெபியூட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ பிரதீப் சாங்வானை பொறுத்த வரைக்கும் அண்டர் 19 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு அப்படியே வந்ததுனால தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அப்போ வரைக்கும் யங்கஸ்ட் டெபியூட் வந்து இவர் தான் 2008 அப்படிங்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் IPL. வெறும் 17 வயசுல ஒரு பையன் டெபியூட் பண்றான் அப்படிங்கிறது அப்போ ஒரு பெரிய டாக்கா இருந்துச்சு. 17 வயசுல IPL ஆடுறான் பாரு, பெரிய லெஜண்ட்ஸ் கூட, அதுவும் CSKக்கு எதிராக டெபியூட் ஆகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அவரோட பெஸ்ட் சீசனா வந்து பார்த்தீங்கன்னா 2009 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 13 போட்டிகள் வரைக்கும் ஆடிருப்பாரு. அதுக்கப்புறமா அவருக்கு பெருசா எந்த ஒரு சீசனுமே வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். அண்ட் ஓவரால் பார்க்கும்போது 2022 கடைசியா குஜராத் டைட்டன்ஸ்ல அவரை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா தலைவனா ஆளையே காணும். 2024 இருந்து பெருசா கிரிக்கெட்டே ஆடுறது இல்லை அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இப்போதைக்கு வெளியாயிருக்கு. ஸோ பிரதீப் சாங்வான் 17 வயசுல டெபியூட் ஆனாரு. பட் பெருசா அந்த IPL யூஸ் பண்ணிக்கல, இல்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். 4th யங்கஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் 17 வயசுல டெபியூட் ஆனவர் தான். பட் டேஸ் வைஸா இவர் வந்து பிரதீப் சாங்வானோட யங்கஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக தான் டெபியூட் பண்ணியிருக்காரு. எஸ், 6th யங்கஸ்ட், 5th யங்கஸ்ட், 4th யங்கஸ்ட் எல்லாருமே CSKக்கு எதிராக தான் டெபியூட் பண்ணியிருக்காங்க. அவன் CSK தான் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை டெபியூட் பண்ண வைக்க மாட்டாங்க.
இட்ஸ் ஓகே. ரியான் பராக் தான் அந்த 4th யங்கஸ்ட் பிளேயர். 17 வயசு 152 நாட்கள்ல டெபியூட் பண்ணிட்டாரு. IPL 2019 தான் இவரோட டெபியூட் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. ஒரு ஆல்ரவுண்டரா அஸ்ஸாம்ல இருந்து ஒரு பையன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் அப்பயே உருவாயிருந்துச்சு. ஏன்னா அந்த சைடு, அதாவது நார்த் ஈஸ்ட் சைடு இருந்து பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் உருவாக மாட்டாங்க, அவங்க அதர் ஸ்போர்ட்ஸ்ல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. பட் அவர் வந்து வேற லெவல்ல உள்ள வந்திருப்பாரு. அண்ட் மிச்சல் சார்னருக்கு எதிராக கடைசி பால் 6-ஆ இருக்கட்டும், ஒரு சிஎஸ்கேக்கு எதிராக ஃபியர்லெஸ்ஸாக ஒரு ஆடினதா இருக்கட்டும், அவரோட டெபியூட் வந்து எல்லாருக்குமே ரிமெம்பர் பண்ண வச்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாம IPL யங்கஸ்ட் 50யும் பராக் பேர்ல தான் இப்போதைக்கு இருக்கு, இப்போ வரைக்கும் இருக்கு. அண்ட் இவர் வந்து இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸோட ரெகுலர் பிளேயர் ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் இப்போ அவர் தான் ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ணிட்டு இருக்காரு as a கேப்டனா. சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜுரி இருக்கிற சமயத்துல அண்ட் ஃபியூச்சர் கேப்டனாவும் ரியான் பராக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி அந்த டாக் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சு. சஞ்சு சாம்சனை ஒதுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. பட் ரியான் பராகுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறது உண்மைதான், பிகாஸ் ஆஃப் அவரோட அங்கிள் அங்க ஸ்டாக் ஹோல்டர் அப்படிங்கிறதுனால அப்படின்னு இது எல்லாமே இப்போதைக்கு ரொம்ப போயிட்டு இருக்கு. பட் மேபி இது உண்மையாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு தலைவன் இப்போ கேப்டன் ஆகிட்டார் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த பிளேயருக்குள்ள போறேன். 3rd யங்கஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ல யங்கஸ்ட் பிளேயர் இவர் தான். மேபி இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் கசன்ஃபர் டெபியூட் ஆயிருந்தாருன்னா அவர் இந்த ரெக்கார்டை உடைச்சிருக்கலாம், இந்த லிஸ்ட்லயும் ஆட் ஆயிருக்கலாம். பட் அவர் இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து. அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வந்த முஜிபுர் ரஹ்மான் தான் இங்க வந்து 3rd யங்கஸ்ட் பிளேயர். 17 வயசு 11 நாள்ல டெபியூட் பண்ணிருக்காரு வெஸ்ட் டெல்லி டேர் டெவில்ஸ் IPL 2018. எஸ், ஸோ இந்த ஆப்கான் மிஸ்ட்ரி ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாப்காக 2018 டெபியூட் பண்றாரு. வந்த உடனே ஒரு இன்ஸ்டன்ட் இம்பாக்டை ஏற்படுத்துறாரு. இவருமே ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள வந்தாரு. ஸோ வந்த ஃபர்ஸ்ட் பால்லே வந்து பாத்தீங்கன்னா காலின் மன்ரோ அப்படிங்கிற ஒரு T20 லெஜெண்டை வந்து LBW பண்ணி தூக்கியிருப்பாரு. அண்ட் இவரோட பவுலிங்க்கு ஒரு பெரிய ஆளா இருந்தாரு. அண்ட் எக்கானமிக்கலாவும் போடக்கூடிய ஒரு ஸ்பின்னரா தான் இவர் வலம் வந்துட்டு இருந்தாரு. IPL பொறுத்த வரைக்கும் திடீர்னு அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது டவுன் ஆச்சு, டிப் ஆச்சு. அதுக்கப்புறமா IPL இருந்து காணாம போயிட்டாரு. IPL 2025 அன்சோல்டு. பட் இருந்தாலும் திரும்பவும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இப்போ ஆட வந்திருக்காரு as a ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா மும்பை இந்தியன்ஸ்க்காக. ஸோ முஜிபுர் ரஹ்மான் 3rd யங்கஸ்ட் பிளேயர். 2nd யங்கஸ்ட் பிளேயர் இந்த வைபவ் சூரியவன்சி டெபியூட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தான் யங்கஸ்ட் பிளேயர் இன் IPL டெபியூட்ல. பிரயாஸ் ரே பர்பன் அப்படின்னு 16 வயசு 157 நாட்கள்ல டெபியூட் பண்ணிருக்காரு. SRHக்கு எதிராக இவர் RCBக்காக தான் டெபியூட் பண்ணிருப்பாரு. 1.5 கோடிக்கு RCBயால வாங்கப்பட்டிருப்பாரு. 16 வயசுல டெபியூட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் அப்ப வேற லெவல் விஷயம் அப்படின்னு தான் நாம சொல்லணும். இவர் வெஸ்ட் பெங்காலுக்காக பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் இவரை வந்து RCB டீம்ல எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது கூடுதலான. டேவிட் வார்னர், ஜானி பேஸ்டோ மாதிரியான ஒரு நல்ல பேட்ஸ்மேன்களுக்கு இவர் வந்து பவுலிங் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஓவரால் பார்க்கும்போது அவர் அந்த டெபியூட் பண்ண மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல 56 ரன் அப்படிங்கறத லீக் பண்ணிருப்பாரு. ஒரே ஒரு IPL கேம் தான் ஆடி இருக்காராம் வந்திருக்கிற தகவல் படி. ஸோ அதுக்கப்புறமா இவரால் பெருசா ஆட முடியல. அதுலயே அடி வாங்கினால தலைவன் காணாம போயிட்டாரு போல. அது மட்டும் இல்லாம 2022 இருந்து வெறும் 3 டொமஸ்டிக் கேம்ஸ் மட்டும் தான் இவர் ஆடி இருக்காரு. ஸோ பிரயாஸ் ரே பர்மன் ஸோ இங்க அப்படியே காணாம போயிட்டாரு அப்படிங்கிறதா சொல்லப்படுது. இவர் தான் இதுவரைக்கும் யங்கஸ்ட். இப்போ வைபவ் சூரியவன்சி தான் யங்கஸ்ட். ஸோ இந்த வைபவ் சூரியவன்சி அண்ட் மற்ற பிளேயர்ஸை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? யங்ஸ்டர்ஸா உள்ள டெபியூட் ஆகுறாங்க, பட் அதை யூஸ் பண்ணி பெரிய கையில க்ரோத் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியல. முஜிபுர் ரஹ்மான் அண்ட் ரியான் பராக தவிர வேற யாருமே அதை எஃபர்ட்ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.